ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஹிந்தி படமான கேசரி சாப்டர் 2 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹவில்தார் ரிஷாட் சிங்கோட வீரத்தை சொல்கிறதுக்கு 2019 கேசரின்ற படம் வந்தது. அதோட ஃப்ரான்ச்சைசி தொடர்ச்சியாக கேசரி 2 இப்போ வந்திருக்கு. மூணாவது இன்ஸ்டால்மெண்ட்டாக சிகே ஜெனரல் ஹரி சிங் நல்வா பற்றி வரப்போகுது. இதில் ஜாலியன் வாலாபாக் பற்றி சொல்லப்படாத கதைன்னு வருது. என்னன்னு பார்த்தா பேரிஸ்டர் சி சங்கரன் நாயரை பற்றி கதை தான் அது. இப்போ தானே நம்ம மறந்து போன ஹீரோக்களை தேடி தேடி எடுக்கிறாங்க. என்ன இந்த படத்தில் தேசபக்தியை நம்ம நரம்பில் ஏற்றணும்னு சில விஷயங்களை மாத்திட்டாங்க. 13th April 1919 நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையை யாரும் மறக்க முடியாது. ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் இறந்து போனாங்க. அப்போ பஞ்சாப் கவர்னர் அந்த ஓட்வேர் மேலேயும் படுபாதக கர்னல் ரெஜினால்ட் டயர் மேலேயும் பெருங்கோபம் இந்தியா முழுக்க இருந்தது. படத்துல இந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்ன நடந்தது, எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எப்படி அதை மூடி மறைக்க பார்த்தாங்க, இந்த கர்னல் ரெஜினால்ட் டயரோட பின்கதை என்ன, நம்ம ஹீரோ சார் சேட்டூர் சங்கரன் நாயர் இந்த இனப்படுகொலையில உயிரிழந்த மக்களுக்கான ஜஸ்டிஸ்க்காக பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக எப்படி போராடினார்னு படத்துல பல விஷயங்களை சொல்ல வராங்க. நம்ம சங்கரன் நாயர் முதல்ல பேரிஸ்டரா இருக்கும்போது வெள்ளக்காரங்களுக்காக வாதாடி ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாரையும் டெரரிஸ்ட்னு உள்ள போட்டவர். அடுத்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஜட்ஜாவும் வைஸ்ராய் கவுன்சில்ல ஒரு அங்கமாவும் இருந்தாரு. அப்புறம் சிறப்பட்டம் வாங்கிட்டு நிம்மதியா இருந்தவர் ஒரு சமயம் ஜாலியன் வாலாபாக் படுகொலையோட உண்மை நிலவரத்தை பார்த்துட்டு அதுல ஏற்பட்ட குற்ற உணர்ச்சியில சங்கரன் நாயர் நீதி கிடைக்க நடத்தின போராட்டத்தை தான் இந்த படத்துல பார்க்கிறோம். சும்மா சொல்லக்கூடாது, படம் ஓப்பனிங் சீக்வன்ஸ்ல இருந்து முடிகிற வரை நம்ம கண்ணியும் கவனத்தையும் எடுக்க முடியல. நம்ம மனசு சில சமயம் வலிக்கும், சில சீன்ஸ் எமோஷன்ஸை ரொம்பவே தூண்டும், சீக்கிய ஆளுங்களோட துணிச்சலை பார்த்து பிரமிக்க வைக்கும், சங்கரன் நாயரை நினைச்சு கூஸ் பம்ப்ஸ் வரும். முக்கியமா எப்படியாவது தேசத்துக்கு சேவை செய்யணுன்ற உணர்வை ஏற்படுத்துது இந்த படம். இதுல அக்ஷய்குமார் நல்லா நடிச்சிருந்தாலும் கலரி ஃபைட்லயும் கதகளிலையும் நல்லாவே ட்ரெயின் ஆன சங்கரன் நாயரோட பிஹேவியல் கேரக்டர்ஸ் கிட்ட மேலோட்டமா கூட அவர் வரலன்னு சொல்லப்படுது. அடுத்து பஞ்சாப் கவர்னரா இருந்த மைக்கேல் ஓட்வேர் தான் சங்கரன் நாயர் மேல டிஃபமேஷன் கேஸ் போட்டார ஒழிய இந்த படத்துல வர மாதிரி இல்லை. அந்த ஓட்வேர் போட்ட கேஸுக்கு லண்டன் கோர்ட்லேயே போய் வெள்ளக்காரங்களை விழுத்தாரு. அப்போதான் அவனுங்க மறைச்ச விஷயம்லாம் உலகத்துக்கு தெரிஞ்சது. ஆனால் இன்னமும் நடந்ததுக்கு மன்னிப்பு கூட கேட்காதவனுங்க அவங்களுக்கு சாதகமாக தானே பண்ணுவானுங்க. 3 வாரத்துக்கு மேலே ட்ரையல் நடந்தோம். கேஸில் வர தோக்க வச்சு சங்கரன் நாயருக்கு $500 ஃபைன் வேற போட்டானுங்க. சரி, இந்த மாதிரிலாம் தெரிஞ்சிருக்கிறது இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு தப்பாக தான் போய் சேரும். ஆனால் ஒரு நல்ல ரீசனுக்காக பண்ணும்போது மறப்போம் மன்னிப்போம் தான். ஆக மொத்தம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தோட மிருகத்தனத்தை அம்பலப்படுத்தின சங்கரன் நாயரோட தியாகத்தை, தைரியத்தை, அவரோட ஸ்மார்ட்னஸை மரியாதை பண்ணணுன்ற முக்கியமான நோக்கத்தோட எடுத்தது தான் இந்த படம். அதுக்கு ஆடியன்ஸை திருப்திப்படுத்துற எழுத்தும் தேசபக்தியை தூண்டுற அளவுக்கான கோர்ட்ரூம் டிராமாமா அவரை பத்தின ஒரு புரிதலை கண்டிப்பா ஏற்படுத்திட்டாங்க. நீங்க இந்த படத்தை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா இந்த ஹிந்தி படம் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட நம்ம ஊர் தியேட்டருங்கள்ல ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையோட கோரமும் சில அடல்ட் சீன்ஸ்னால இது A சர்டிஃபைடுன்னு கவனத்தில் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல ஒரு சுவாரஸ்யமான படம் சந்திக்கிறேன். இந்த மனுஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.